விசில் வரட்டும் நல்லா வெந்து. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி, ஒரு பெரிய தக்காளி இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதையும் நல்லா கலந்து விடுங்க. தோல்லாம் இப்படி சுருங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் சேர்த்துறேங்க. இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூட்லேயே கலந்து விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு மொச்சை வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒன்று தோல் சீவி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வணக்கி வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு மொச்சையில் இந்த மசாலாவை சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறமா